கற்பனை பண்ணி பாருங்க. நடுக்கடல், சுத்தி எங்கு பார்த்தாலும் கருநீல தண்ணீர். அங்க ஒரு சின்ன பாறை தீவு. அந்த தீவுல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் மரணப்படுக்கையில கிடக்கான். அவரோட உடம்பு வலி, மனசு வலி எல்லாத்தையும் மீறி அவரோட நாக்கு ஒரு பேரை மட்டும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. ஜோசஃபின். பிரான்ஸ். இராணுவம். யார் அவரு? சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பா கண்டத்தையே தன்னோட பூட்ஸ் காலுக்கு அடியில் வச்சிருந்த ஒரு சக்கரவர்த்தி. ஒரு சாதாரண இராணுவ வீரன்லேருந்து உலகத்தையே ஆட்டி படைக்கிற இடத்துக்கு உயர்ந்த ஒரு அசுரன். ஆனால் கடைசியில் ஒரு கைதி மாதிரி சொந்த நாட்டுக்கு கூட போக முடியாமல் அனாதையாக செத்துப்போன ஒரு மாவீரன். அவர்தான் நெப்போலியன் போனபார்ட். வரலாற்று புத்தகங்களில் அவரை ஒரு போர் வீரனா, ஒரு சர்வாதிகாரியாக தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த தொப்பிக்கும் அந்த வாளுக்கும் பின்னாடி இருந்த மனுஷனோட உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லை. அவரோட மனசுக்குள்ளே இருந்த ஒரு தீராத காதல், தீர்க்க முடியாத வலி, அப்புறம் எல்லை மீறிய ஒரு ஈகோ. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் நெப்போலியனோட போர் வரலாறு இல்லை. இது ஒரு மனசுக்குள்ள நடந்த யுத்தம். வாங்க காலச்சக்கரத்தை சுத்தி 1769 வருஷத்துக்கு போவோம். நெப்போலியன் பிறந்தது பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் அரண்மனையில் இல்லைங்க, கார்சிகா அப்படின்னு ஒரு சின்ன தீவில். நெப்போலியன் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரான்ஸ் நாடு அந்த தீவை கைப்பற்றியிருந்தது. சொல்லப்போனால் நெப்போலியனோட ரத்தத்தில் ஓடினது பிரெஞ்சு ரத்தம் இல்லை, இத்தாலிய ரத்தம். சின்ன வயசுல நெப்போலியன் எப்படி இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? கம்பீரமா எல்லாரையும் மிரட்டுற மாதிரி இருந்திருப்பார்னு நினைச்சா அதுதான் தப்பு. அவர் ரொம்ப ஒல்லியா, பார்க்கறதுக்கே ஒரு நோஞ்சான் பையன் மாதிரி தான் இருப்பார். அவரோட குடும்பம் ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பம் இல்லை, ஒரு நடுத்தர வர்க்கம். அவருக்கு 9 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அவரை பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு இராணுவ பள்ளிக்கு படிக்க அனுப்புறாரு. அங்க போன பிறகுதான் நெப்போலியனுக்கு வாழ்க்கையோட முதல் அடி விழுது. யோசிச்சு பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச மத்த பசங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க, பிரபுக்களோட வாரிசுகள். அவங்க முன்னாடி நெப்போலியன் ஒரு ஏழை. அது மட்டும் இல்ல, நெப்போலியனுக்கு சரியா பிரெஞ்சு மொழி பேச வராது. அவர் பேசும்போது ஒரு விசித்திரமான இத்தாலிய சாயல் இருக்கும். இத பார்த்து மத்த பசங்க சும்மா விடுவாங்களா? ஏ கார்சிகாக்காரா, நீ எல்லாம் ஒரு பிரெஞ்சுக்காரனா, உனக்கு சரியா பேசக்கூட தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. தினமும் அவமானம், தனிமை. அந்த சின்ன வயசுலயே நெப்போலியன் மனசுக்குள்ள ஒரு விதை விழுந்தது. இன்னைக்கு என்னை பார்த்து சிரிக்கிறீங்க இல்ல, ஒரு நாள் இதே உலகம் என்னை பார்த்து பயப்படும். அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஒரு வெறி அவருக்குள்ள உருவாகுது. அந்த வெறிதான் பிற்காலத்துல ஐரோப்பாவையே எரிக்க போற நெருப்பா மாறுச்சு. அவர் மத்த பசங்க மாதிரி விளையாட மாட்டார். எப்பவும் நூலகத்துக்குள்ளதான் இருப்பார். அலெக்சாண்டர், சீசர் போன்ற மாவீரர்களோட வரலாற்றை படிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்களால முடிஞ்சது என்னால ஏன் முடியாது? இதுதான் அவரோட தாரக மந்திரமா இருந்துச்சு. காலம் உருண்டோடுது. 1789 பிரெஞ்சு புரட்சி வெடிக்குது. மக்களே மன்னரை எதிர்த்து போராடுறாங்க. தெருவெங்கும் ரத்தம், தலைகள் வெட்டப்படுது. இந்த குழப்பமான சூழ்நிலைதான் நெப்போலியனுக்கு ஒரு ஏணியா மாறுச்சு. மன்னர் ஆட்சி நடந்தப்போ உயர்குடியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இராணுவத்துல பெரிய பதவி கிடைக்கும். திறமைக்கு அங்க மரியாதை இல்லை. ஆனா புரட்சிக்கு பிறகு திறமை இருக்கிறவன் எவன் வேணாலும் மேல வரலாம்னு ஒரு நிலைமை வருது. நெப்போலியன் காத்துக்கிட்டு இருந்த தருணம் இதுதான். டூலோன் அப்படின்னு ஒரு துறைமுக நகரம். அதை இங்கிலாந்து படைகள் முற்றுகையிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தை மீட்பது பிரெஞ்சு இராணுவத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. அங்க இருந்த தளபதிகள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ வெறும் 24 வயசான ஒரு சின்ன பையன் ஒரு வரைபடத்தை எடுத்துக்கிட்டு முன்னாடி வர்றான். பீரங்கிகளை இங்க வைங்க, கப்பல்களை அங்க நிப்பாட்டுங்க, இப்படி தாக்குனா ஜெயிச்சிடலான்னு ஒரு திட்டத்தை சொல்றான். மற்ற தளபதிகள் எல்லாம் இந்த சின்ன பையன் சொல்றதையா நாம கேட்கறதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்ல. அவர் சொன்னபடியே செஞ்சாங்க. என்ன ஆச்சரியம்! அசைக்க முடியாதுன்னு நினைச்ச இங்கிலாந்து படைகள் சிதறி ஓடிச்சு. ஒரே ராத்திரியில நெப்போலியன் ஹீரோ ஆகிட்டார். 24 வயசுலேயே ஜெனரல் பதவி. ஒரு விண்கல் மீட்டியர் வேகத்துல அவரோட வாழ்க்கை மேல போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த விண்கலை மோதி வெடிக்க வைக்க ஒரு காதல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. போர்க்களத்துல எதிரிகளை நடுங்க வச்ச நெப்போலியன்
ஒரு பெண்ணோட கண்ணசேவுல கவிழ்ந்து விழுந்தார்னு சொன்னா நம்புவீங்களா? அவங்க பேரு ஜோசபின். நெப்போலியனை விட அவங்க 6 வயசு மூத்தவங்க. ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் வேற. ஆனா அவங்கள பார்த்த அந்த நிமிஷம் நெப்போலியன் உலகத்தையே மறந்துட்டார். இது ஒரு சாதாரண காதல் இல்லைங்க, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல், அப்செஷன். நெப்போலியன் ஜோசபினுக்கு எழுதின கடிதங்களை படிச்சு பார்த்தா கல்லு கூட உருகிடும். நீ என் உயிர், என் சுவாசம், ஒரு நாள் உன்னை பார்க்கலைனாலும் என்னால இருக்க முடியல அப்படின்னு உருகி உருகி எழுதுவார். ஆனா ஜோசபின், அவங்களுக்கு நெப்போலியன் மேல அவ்வளோ பெரிய காதலெல்லாம் இல்லை. அவங்களுக்கு தேவை பாதுகாப்பு, பணம், அந்தஸ்து. நெப்போலியன் வளர்ந்து வர்ற ஒரு தளபதி. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடும்னு கணக்கு போட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச 2 நாள்ல நெப்போலியன் இத்தாலிக்கு போர் புரிய கிளம்பிட்டார். அங்க போர்க்களத்துல குண்டுகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது. ஆனா நம்ம ஆளு கூடாரத்துக்குள்ள உட்காந்து ஜோசபினுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பார். நான் ஜெயிச்ச ஒவ்வொரு வெற்றியும் உனக்காகத்தான், சீக்கிரம் எனக்கு பதில் எழுதுன்னு கெஞ்சுவார். ஆனா பாரிஸ்ல இருந்த ஜோசபின் நெப்போலியன் இல்லாத நேரத்துல வேற ஒருத்தர் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த விஷயம் நெப்போலியனுக்கு தெரிய வருது. நெஞ்சு உடைஞ்சு போறார். நான் யாருக்காக இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு ஓடுறனோ அவளே என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்னு கதறார். அந்த வலி, அந்த துரோகம், அது அவரை ஒரு மிருகமா மாத்துச்சு. இனிமே காதல், பாசம் எல்லாம் கிடையாது, அதிகாரம், பவர் மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்றார். அதுக்கப்புறம் நெப்போலியனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. இத்தாலி, எகிப்து, ஆஸ்திரியான்னு ஒவ்வொரு நாடா மண்டியிட வைக்கிறார். பிரான்ஸ் மக்களோட கண்ணுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி தெரிகிறார். 1804 வருஷம் பாரிஸ்ல இருக்கிற நோட்ரேடேம் தேவாலயம். நெப்போலியன் தன்னைத்தானே பிரான்சின் சக்கரவர்த்தியா அறிவிக்கிற விழா. வழக்கமா போப் தான் மன்னருக்கு மகுடம் சூட்டுவார், அதுதான் மரபு. கடவுளோட பிரதிநிதியா போப் அந்த மகுடத்தை மன்னர் தலையில வைப்பார். ஆனா அன்னிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? போப் கையில மகுடத்தை எடுத்தார். நெப்போலியன் சட்டென்று எழுந்து போப் கையில இருந்த மகுடத்தை வெடுக்கென்று பிடுங்கி தானே தன் தலையில வச்சுக்கிட்டார். அந்த ஒரு நொடி அந்த சபையே உறைஞ்சு போச்சு. அதுல அவர் சொல்லாம சொன்ன செய்தி இதுதான்: இந்த மகுடத்தை எனக்கு கடவுள் கொடுக்கல, எனக்கு யாரும் பிச்சையா போடல, இதை நான் என் இரத்தத்தாலையும் வியர்வையாலையும் சம்பாதிச்சேன். எனக்கு மேல கடவுள் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அந்த திமிர், அந்த தன்னம்பிக்கை, அதுதான் நெப்போலியன். இப்போ அவர் வெறும் நெப்போலியன் இல்ல, பேரரசர் நெப்போலியன். ஐரோப்பாவின் பாதி நாடுகள் அவர் கட்டுப்பாட்டுல. அவரோட சகோதரர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ராஜாக்களா ஆக்கப்பட்டாங்க. நெப்போலியன் நினைச்சா ஒரு நாட்டை வரைபடத்திலிருந்தே அழிச்சிட முடியும். ஆனா உச்சத்துல இருக்கும்போது தான் சறுக்கல் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. நெப்போலியனுக்கு அந்த சறுக்கல் ரஷ்யா வடிவத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நெப்போலியன் ஒரு சாதாரண வீரனா ஆரம்பிச்சு சக்கரவர்த்தியா உயர்ந்தார். ஆனா அந்த பயணத்துல அவர் காதலை இழந்தார், நிம்மதியை இழந்தார், கடைசியில எல்லாத்தையும் இழக்க போறார். வெற்றிங்கிறது என்ன? உலகத்தையே ஆளுகிற அதிகாரமா, இல்ல ராத்திரி நிம்மதியா தூங்க வைக்கிற மன அமைதியா? நெப்போலியன் இடத்துல நீங்க இருந்திருந்தா அந்த அதிகாரத்துக்காக உங்க காதலையும் நிம்மதியையும் தியாகம் பண்ணியிருப்பீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவனா இருப்பேன். சரி, கதைக்குள்ள திரும்ப போலாம். 1812 வருஷம் நெப்போலியனுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வருது. ரஷ்யா அவரோட பேச்சை கேட்க மாட்டேங்குது. உடனே ரஷ்யாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்றார். இதுவரைக்கும் வரலாறு பாத்திராத அளவுக்கு சுமார் 6 லட்சம் வீரர்களை திரட்டிக்கிட்டு ரஷ்யாவை நோக்கி படையெடுக்கிறார். அந்த படை நகரும்போது பூமியே அதிர்ந்துச்சான். ரஷ்யாவை அழிக்காம திரும்ப மாட்டேன்னு சபதம். ஆனா ரஷ்யர்கள் தந்திரமானவங்க. அவங்க நெப்போலியன் கூட நேரடியா மோதவே இல்லை. நெப்போலியன் படை முன்னேற முன்னேற ரஷ்ய படைகள் பின்வாங்கி போய்கிட்டே இருந்தாங்க. போகிற வழியில இருந்த வீடுகள், வயல்கள், பாலங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு போனாங்க. ஏன் தெரியுமா? நெப்போலியன் படைக்கு சாப்பாடு, தங்குற இடம் எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு தான். நெப்போலியன் ரஷ்யா தலைநகரான மாஸ்கோ வரைக்கும் போயிட்டார். அவர் என்ன நினைச்சார்னா,
மாஸ்கோவை பிடிச்சிட்டா ரஷ்ய மன்னர் சரணடைஞ்சிடுவார்னு. ஆனா அங்க போய் பார்த்தா மாஸ்கோ நகரமே வெறிச்சோடி போயிருந்துச்சு. மக்கள் யாரும் இல்ல. அன்னைக்கு ராத்திரி மாஸ்கோ நகரம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. ரஷ்யர்களே அவங்க தலைநகரத்தை கொளுத்திட்டாங்க. நெப்போலியனுக்கு ஒண்ணுமே புரியல. ஜெயிச்சும் தோத்துட்டோமேங்கிற நிலைமை. சாப்பாடு இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல. அதுக்கு மேல அங்க இருந்த ஆபத்துன்னு தெரிஞ்சு திரும்பி போலான்னு உத்தரவை போடுறார். அப்பதான் யமன் வந்தான். ஆமாங்க, ரஷ்யாவின் குளிர்காலம். -30 குளிர். காத்து ஊசி மாதிரி குத்துது. நெப்போலியன் வீரர்கள் நடந்து வரும்போதே ரத்தம் உறைஞ்சு செத்து விழுறாங்க. குதிரைகள் செத்து போகுது. சாப்பாடு இல்லாம செத்த குதிரையோட இறைச்சிய பச்சையா சாப்பிடுற நிலைமை. போகும்போது 6 லட்சம் பேரா போனவங்க திரும்பி வரும்போது வெறும் சில ஆயிரக்கணக்கில் தான் இருந்தாங்க. நெப்போலியனோட இராணுவம் பனியில கரைஞ்சு போச்சு. அவரோட கர்வமும் தான். இந்த தோல்விதான் நெப்போலியனோட வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளி. இத பார்த்த மற்ற ஐரோப்பிய நாடுகள் சிங்கம் பலவீனமாயிருக்கு, இப்பவே அடிச்சு கொன்னிடலான்னு ஒன்று சேர்றாங்க. ரஷ்ய தோல்விக்கு பிறகு நெப்போலியனை பிடிச்சு எல்பா அப்படின்னு ஒரு சின்ன தீவுல சிறை வைக்கிறாங்க. இனிமே இவன் கதை முடிஞ்சதுன்னு உலகம் நினைச்சது. ஆனா நெப்போலியன் சாதாரண ஆள் இல்லையே. அந்த தீவுல இருந்து தப்பிச்சு மீண்டும் பிரான்சுக்கு வரார். அவர் நடந்து வரத பார்த்ததும் அவரை பிடிக்க அனுப்பப்பட்ட இராணுவம் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு பேரரசர் வாழ்கன்னு கத்துது. மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறார். ஆனா இந்த முறை விதி வேற மாதிரி எழுதுச்சு. வாட்டர்லூ அப்படின்னு ஒரு இடம். அங்கதான் நெப்போலியனோட கடைசி போர் நடக்குது. இங்கிலாந்து மற்றும் பிரஷ்யா படைகள் அவரை சுற்றி வளைக்குது. அன்னைக்கு காலையிலிருந்தே மழை. பீரங்கிகளை சேத்துல நகர்த்த முடியல. நெப்போலியனுக்கு உடல்நிலை வேற சரியில்லை. வயிற்று வலி, மூல நோய். அவரால் குதிரை மேல கூட சரியா ஏற முடியல. அவரோட மூளை சோர்வடைஞ்சு இருந்துச்சு. ஒரு சின்ன தாமதம், ஒரு தவறான கணிப்பு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சூரியன் மறையும் போது நெப்போலியனோட சாம்ராஜ்யமும் மறைஞ்சு போச்சு. இந்த முறை அவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. நெப்போலியனை செயின்ட் ஹெலினா அப்படின்னு ஒரு தனி தீவுக்கு நாடு கடத்துறாங்க. அது ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல நடுக்கடல்ல இருக்கிற ஒரு பாறை. அங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. செயின்ட் ஹெலினா அது ஒரு தீவுன்னு சொல்றதை விட நடுக்கடல்ல இயற்கையே அமைச்ச ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லலாம். சுத்தி ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு தண்ணீர் மட்டும்தான். அங்க தப்பிக்கிறது பத்தி யோசிக்க கூட முடியாது. ஒரு காலத்துல ஐரோப்பாவோட வரைபடத்தையே மாத்தி வரைஞ்ச கைகள் இப்போ சின்ன தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. உலகத்தையே அதிர வச்ச அந்த குரல் இப்போ அந்த தீவோட ஆளுநர் கவர்னர் ஹட்சன் லோ கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்காக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஹட்சன் லோ இருக்காரே, அவர் நெப்போலியனை ரொம்பவே கொடுமைப்படுத்தினார். நெப்போலியனை சக்கரவர்த்தின்னு கூப்பிட மறுத்தார். ஜெனரல் போனபார்ட்னு தான் கூப்பிடுவார். நெப்போலியனுக்கு பிடிச்ச செய்தித்தாள்களை கொடுக்க மாட்டார். அவரை கண்காணிக்க எப்பவும் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் நிப்பாங்க. ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு அதுக்கு முன்னாடி நின்னு ஒரு எலி கேலி பண்ணா அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த வலிதான் நெப்போலியனுக்கு ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. நாட்கள் போக போக நெப்போலியனோட உடல்நிலை மோசமாச்சு. அவருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, வாந்தி, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போச்சு. என்ன மெதுவா கொல்றாங்க, என் சாப்பாட்டுல விஷம் வைக்கிறாங்க அப்படின்னு நெப்போலியன் அடிக்கடி புலம்புவார். ஆனா அங்க இருந்த மருத்துவர்கள், இல்ல ஜெனரல், உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. மே 5, 1821. வெளியே பயங்கரமான புயல் காத்து வீசுது. மரங்கள் வேரோட சாயுது. கடல்ல அலைகள் சீறி பாயுது. இயற்கையே ஒரு மாவீரனோட பிரிவை தாங்க முடியாம அழுற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ள நெப்போலியன் தன்னோட கடைசி மூச்சை இழுத்து விடுறார். அவரோட கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? பிரான்ஸ், இராணுவம், படைத்தலைவன், ஜோசஃபின். கடைசி நிமிஷத்துல கூட அவர் மனசுல இருந்தது அவரோட நாடும் அவர் நேசித்த அந்த பெண்ணும் தான். அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு வெறும் 51 தான். ஆனா கதை இங்க முடியல. நெப்போலியன் செத்து பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்துச்சு. அவரோட தலைமுடியை எடுத்து
நவீன காலத்துல பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ அதுல அதிக அளவு ஆர்சனிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷம் இருந்தது தெரிய வந்துச்சு. சாதாரண மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அளவை விட பல மடங்கு அதிகம். அப்போ நெப்போலியன் சொன்னது உண்மைதானா? அவரை பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா விஷம் வச்சு கொன்னாங்களா? இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, நெப்போலியன் தங்கியிருந்த அறையில ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் பச்சை நிறத்துல இருந்துச்சாம். அந்த காலத்துல பச்சை நிறத்தை உருவாக்க ஆர்சனிக் பயன்படுத்துவாங்க. அந்த ஈரம் படிஞ்ச சுவர்கள்ல இருந்து வெளியான நச்சு காத்து தான் அவரை கொன்னுச்சின்னும் சொல்றாங்க. அது கொலையா இல்ல இயற்கையான மரணமாங்கிறது இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மம்தான். ஆனா உலகம் போற்றும் ஒரு மாவீரன் கடைசியில அனாதையா வலியோட செத்து போனார்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நெப்போலியன் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடம். அவர் நினைச்சதெல்லாம் சாதிச்சார். ஒரு சாதாரண வீரன் சக்கரவர்த்தியானார். உலகமே அவர் பேரை சொன்னா நடுங்குச்சு. ஆனா அவரால நிம்மதியா வாழ முடிஞ்சதா? அவர் அதிகாரம் வேணும்னு ஆசைப்பட்டார், கிடைச்சது. ஆனா அதுக்காக அவர் இழந்தது அவரோட காதல. அவர் உலகத்தையே ஜெரிக்கணும்னு ஓடினார். ஆனா கடைசியில ஒரு சின்ன தீவுல தனிமையில முடங்கி போனார். வாழ்க்கையில லட்சியம், ஆம்பிஷன் இருக்கணும். ஆனா அந்த லட்சியம் வெறியா மாறி நம்ம நிம்மதியை தின்னுடக்கூடாது. நெப்போலியன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமானது. நான் உலகத்தையே ஆண்டேன், ஆனா என் வாழ்க்கையில மகிழ்ச்சியான 6 நாட்களை கூட என்னால எண்ணி சொல்ல முடியல. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நாமளும் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம், பதவி, புகழ்னு. இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா இதையெல்லாம் விட முக்கியம் ராத்திரி நிம்மதியா தூங்குறது, நம்மளை நேசிக்கிறவங்க கூட நேரத்தை செலவிடுறது. உலகத்தையே ஜெயிச்சாலும் கடைசியில நாம கொண்டு போறது வெறும் நினைவுகளை மட்டும்தான். நெப்போலியன் சரித்திரம் நமக்கு சொல்ற பாடம் இதுதான். உயரத்துக்கு போறது தப்பில்ல, ஆனா போற வழியில உங்களை நேசிக்கிறவங்களையும் உங்க நிம்மதியையும் தொலைச்சிட்டு போகாதீங்க. இந்த கதை உங்க மனசை தொட்டிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தில்லை. ஏன், எதற்கு, எப்படி. நன்றி.